ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறோம். சொல்லுங்க, நான் அடிமை இல்லை, நேசகுமாரன். இன்னொரு தடவை சொல்லுங்க, நான் அடிமை இல்லை, நேச குமாரன். அல்லேலூயா. நீங்க யாரு? அவருடைய நேச குமாரர்களாக இருக்கிறீர்கள். பிள்ளைகள் என்பது கொஞ்சம் தரம் குறைந்தது, மகன்கள் என்பது தரம் குறைந்தது. நேசகுமாரன் எப்பயுமே எல்லாத்துலேயுமே தரம் உயர்ந்ததை தான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எடுத்துக்கொள்ளணும். தரம் குறைஞ்ச இடத்துல இருக்கவே கூடாது. ஆமென். ஆமா, பிதா தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை சொன்னார், இவர் என்னுடைய நேச குமாரன் என்று சொன்னார். வேற யாரையுமே அவர் அப்படி அழைக்கல, தன்னுடைய சொந்த குமாரனை தான் அவர் அப்படியாக அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மையும் பிதா நேச குமாரர்கள், நேச குமாரத்திகள் என்று உரிமையோடு அவர் நம்மை அழைக்கிறார். இந்த உரிமையை அவர் நமக்கு தந்ததனுடைய நோக்கம், காரணம் என்னன்னா, என்னுடைய குமாரனாகிய இயேசுவை கொண்டு இந்த உலகத்தில் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் என்னுடைய நேசகுமாரனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நேசகுமாரர்களாகவும் நேசகுமாரத்திகளாகவும் இருக்கிற நம்மை கொண்டும் அவைகள் எல்லாம் செய்ய முடியும் என்று அவர் நம்புகிறார். ஆமா, அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுக்கு புரியல, எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆமேன். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை வேளையில நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு கருப்பொருள் வார்த்தை என்ன அப்படின்னா, அன்புள்ள தகப்பனுடைய சகல சொத்துக்களையும் ஆஸ்திகளையும் ஆசீர்வாதங்களையும் உரிமையோடு அனுபவிக்கிற நேச குமாரர்கள், நேச குமாரத்திகளாக நாம் இருக்கிறோம். அவரிடத்துல உங்களுக்கும் எனக்கும் தேவையான சகல விதமான ஆசீர்வாதங்களும் சொத்துக்களும் ஆஸ்திகளும் இருக்கிறது. அதையெல்லாம் நீங்களும் நானும் அனுபவிக்கும்படியான உரிமையை பெற்றவர்களாக இருக்கிறோம், உரிமை உள்ளவர்களாக இருக்கிறோம். தகப்பன் மகன் என்கிற உறவின் ஆவியை கொடுத்து ஏற்கனவே சகல ஆசீர்வாதங்களுக்கும் நம்மை உரிமை உள்ளவர்களாக, தகுதி உள்ளவர்களாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, கிரேக்க மொழியிலே, கிரேக்க மொழி என்பது ரோமர்களுடைய மொழி. ரோமர்களுடைய அந்த மொழியில புதிய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கிறது. மகனாக்குதல், மகனாக்குதல் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அயோத்திசியா அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்க பார்க்கலாம். ஹயோத்திசியா. ஹயோத்திசியா அப்படின்ற அந்த வார்த்தை என்னன்னா, மகனாக மாற்றிக்கொள்ளுதல், மகளாக மாற்றிக்கொள்ளுதல். தத்தெடுத்து சட்டத்தின்படி, உலக சட்டத்தின்படி தத்தெடுத்து தன்னுடைய மகனாக மகளாக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் மாற்றி இருக்கிறார். புரியுதுங்களாங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ என்னுடைய மகள் தான், நீ என்னுடைய மகன்தான், மகனை போல நான் அவனை நேசிக்கிறேன். என்னை மகனாக தானே பார்க்குறீங்க, மகளாக தானே பார்க்குறீங்க.
உங்கள் சொத்தில் எனக்கு பங்கு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, நான் சும்மா ஒரு பாசத்தில் சொன்னேன்ப்பா, உன்னை மகன் சொன்னேன், மகன் சொன்னேன், அதுக்கு நீ என் சொத்தில் நீ பங்குக்கு வருவியா? இது கிடையாது மகனாக்குதல் அப்படின்னா. தேவன் உங்களை என்னையும் அவருடைய சொந்த குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் மாற்றி இருக்கிறார் அப்படின்னா சட்டபூர்வமாக மாற்றி இருக்கிறார். அந்த குடும்ப பேர்ல உங்க பேரு அரசாங்கத்தின் அடிப்படையில் உங்களை அவர் குடும்பத்தில் இணைத்திருக்கிறார். உங்க பெயரை இணைத்திருக்கிறார். பிதாவுக்கு ஏசப்பாவுக்கு என்னென்னலாம் ஆசீர்வாதங்கள் இருக்கிறதோ அந்த சொத்துக்கெல்லாம் நம்மை உரிமையுள்ளவர்களாக மாற்றி இருக்கிறார். எல்லா ஆசீர்வாதங்களும் நம் எல்லாருக்கும் சம உரிமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரர்கள் அப்படின்னு இல்லை, யாராக இருந்தால் எல்லாருக்கும் சமமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ரோட்டில் போகும்போது என் பையனை போல் இருக்கிறதுனால உனக்கு ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுக்குறேன், என் வீட்டில் நான் வளர்க்குற நாய் மாதிரியே இருக்கிறதுனால உனக்கு ஒரு பொறையை கொடுக்குறேன், இப்படிப்பட்ட அன்பு இல்லை. சட்டத்தின்படி மகன்னா மகன்தான். மகன் என்கிற பேரு என்னுடைய சொத்துல, குடும்ப அட்டையில், எல்லா காரியத்திலையும் உன்னுடைய பேர் இணைக்கப்பட்டுருச்சு. என் ரத்தத்தோடு உன்னுடைய ரத்தம் இணைக்கப்பட்டுருச்சு. இனிமே என்னுடைய எல்லாத்திலையுமே சட்டபூர்வமான உரிமை உண்டு. இதுக்கு காரணம் யாருன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு சொல்றாரு, உங்களையும் என்னையும் அந்த மகனாக மாற்றுவதற்கு ரத்தத்தை கொடுத்தது யாருன்னா இயேசு சொல்றாரு, நான் உன்னுடைய உரிமைக்கு நான் எதிர்த்து நிற்கவே மாட்டேன். பிதா எனக்காக உண்டாக்குன எல்லா ஆசீர்வாதங்களையும் உனக்கும் தருவேன் என்று சொல்லுகிறார், தந்து விட்டார் ஏற்கனவே. இந்த ஆசீர்வாதத்துக்கு நியாயமான முதற் பேரானவர் நான் தான். ஒரு நாளும் உனக்கு நான் அதை எதிர்க்க மாட்டேன், அது என்னதுதான் உனக்கு தரமாட்டேன், நான் எதிர்த்து நிற்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் இயேசு. சத்தியம் புரிஞ்சவங்களுக்கு உங்க இதயத்துல மகிழ்ச்சி வரும், புரியாதவங்களுக்கு ஒன்றும் விளங்காது, வாழ்க்கையும் கஷ்டமாக தான் போகும். ஆமென் சொல்வீங்களா? பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற சகோதரர்கள் இருக்கிறாங்க தானே, மூத்த அண்ணன்கள். யாக்கோபு அண்ணனை போல வேஷமாக வந்து அப்பா கிட்ட அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இந்த அண்ணன் என்ன பண்ணனா, என் ஆசீர்வாதத்தை இவன் ஏமாத்திட்டானே, இவனை கொல்லாம விட மாட்டேன்னு அப்படின்னு சொன்னான். காயின்னு ஒரு அண்ணன் இருந்தானே, அந்த அண்ணன் தேவன் என்னுடைய காணிக்கைகளை அங்கீகரிக்கவில்லை, என் தம்பியுடைய காணிக்கையை அங்கீகரித்தார் என்று சொல்லி தன் சொந்த தம்பியை கொலை செஞ்சானே. மூத்த குமாரன் தன்னுடைய தம்பி பாவம் செய்து திருந்தி தன்னுடைய தகப்பனை தேடி வரும்பொழுது, என் தம்பி திரும்பவும் அவன் அப்பாவை தேடி வந்துட்டான், திரும்பவும் எங்க வீட்டுக்கு வந்துட்டான், அவன் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளலையே, இவனை ஏன் வீட்டுக்கு சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னான். இந்த உலகத்தில் இருக்கிற மூத்த அண்ணன்கள் எல்லாரும் நமக்கு எதிராக தான் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய அண்ணன் ஏசப்பா அவர் சொல்றாரு, என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்காக நான் இழக்கிறேன் என்று சொல்றாரு. ஏசா இழக்க முன்வரல, அப்பா கிட்ட போய் சண்டை போடுறான், எனக்கென்று நீங்க என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கிறீங்க? அப்பா சொல்றாரு, எல்லாமே நான் கொடுத்துட்டேன்பா, ஒண்ணுமே இல்லை. அண்ணனுக்கு கோபம் வருது, என்ன மாதிரி வேஷம் போட்டு ஆசீர்வாதத்தெல்லாம் இங்க ஏமாத்திட்டியடா. ஆனா ஏசு என்கிற அண்ணன் உங்களுக்கு அவர் என்ன தெரியுமா செய்தி சொல்றாரு, உங்களுடைய வேஷத்தை அந்த அண்ணன் தான் மேல போட்டுக்கிட்டாரு.
ராஜாவா இருக்கிற அண்ணன் உன்னுடைய நிர்வாணத்தை, உன்னுடைய பாவத்தை எடுத்து அவர் போட்டுக்கொண்டு அவருடைய ராஜா என்கிற அந்தஸ்தை, குமாரன் என்கிற அந்தஸ்தை, நேச குமாரன் என்கிற அந்தஸ்தை எல்லாம் உங்களுக்கு அந்த வேஷத்தை அவர் உடுத்தி வச்சாரு. பாருங்க, ஒரு அண்ணன் ஆசீர்வாதத்துக்காக போராடுறான். மாம்சீக அண்ணன், என்னுடைய ஆவிக்குரிய அண்ணன், நான் உனக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு விடுறேன்டா, நான் என்ன மாதிரி ஒரு வஸ்திரத்தை உனக்கு நான் போட்டு விடுறேன், ரட்சிப்பின் வஸ்திரத்தை போடுறேன், அபிஷேக வஸ்திரத்தை போடுறேன். இந்த வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு நீ பிதா கிட்ட போனீன்னா பிதா என்ன போலவே உன்னை பாப்பாரு. என்னை எப்படி ஆசீர்வதிச்சாரோ அதே போல உன்னையும் அவர் ஆசீர்வதிப்பார். இதுக்கு மேல என்னங்க வேணும்? இப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள ஆண்டவரை நீங்க என்னைக்காவது கேட்டிருக்கிறீங்களாங்க? தம்பி, நீங்க கேட்டிருக்கிறீங்களா? எத்தனையோ கதைகள், இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த கதை எல்லாமே நமக்கு நம்முடைய மூத்த போதகர்கள் சொன்னாங்களே. ஆனா அதுக்குள்ளதானே எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களே மறைஞ்சிருக்குதுன்னு அதை எங்களுக்கு சொல்லாம போயிட்டாங்களேங்க. ஆனா இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு அதை சொல்லி கொடுக்குறாரு. அந்த ஈசாக்கு என்ற அப்பா சொன்னாரு, அட பாவி ஏசா, உன்ன மாதிரி வேஷம் போட்டு உன்னுடைய ஆசீர்வாதங்களை அவன் ஏமாத்திட்டான். நான் வச்சிருந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் உன் தம்பிக்கு கொடுத்துட்டேன், உனக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஆசீர்வாதமும் இல்லைன்னு சொன்னாரு. ஆனா பிதா சொல்றாரு, என் குமாரனுக்கு நான் என்னென்ன ஆசீர்வாதம் நான் கொடுத்தேனோ அதை விட இன்னும் அதிகமான ஆசீர்வாதம் இருக்குது. நீ என்னுடைய குமாரனுடைய வாசனையோடு, என்னுடைய குமாரனுடைய வஸ்திரத்தோடு நீ வந்திருக்கிறபடினாலே என் குமாரனுக்கு என்னெல்லாம் தந்தேன அதே போல பல மடங்கு உனக்கும் என்னால் தர முடியும். என்னிடத்தில் இன்னும் திரளான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, திரளான சொத்துக்கள் இருக்கிறது, திரளான நன்மைகள் இருக்கிறது, அற்புதங்கள் இருக்கிறது. என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஊற்றுகளாக அது பெருக்கெடுத்து ஓடுகிறது. அது ஆசீர்வாதத்தின் நதியாக இருக்கிறது, ஆசீர்வாதத்தின் கடலாக இருக்கிறது. அது அல்ல குறையாதுப்பா. அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவருங்க அவரு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 15 சொல்லுகிறது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். என்னங்க, அடிமை ஆவியை நீங்க பெறல. நீங்க சொல்லுங்க, கண்ணை மூடி ஏசப்பா, அப்பா நான் அடிமை இல்லைப்பான்னு சொல்லுங்க. இந்த உலகம் இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயமே சபைகளை, விசுவாசிகளை அடிமையா நடத்துறாங்களே. ஆனா சபைக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவர் சொல்றார், நீங்கள் யாரும் அடிமைகள் இல்லை. அப்பா பிதாவே என்று அழைக்கிறதற்கு தைரியத்தின் ஆவியை, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவினா என்ன? மூத்த குமாரனுடைய ஆசீர்வாதம். ஆமென். மகன் புத்திர சுவிகாரம் அப்படின்னா நேசகுமாரன், தகப்பனுடைய பெயரை சுமக்கிறவன். வீட்டுல 4 பிள்ளைங்க இருந்தா சொத்து மூத்த அண்ணனுக்கு டபுளா கொடுப்பாங்களா, ரெட்டிப்பான மடங்கா கொடுப்பாங்களா. மற்ற 3 பேருக்கும் ஒரு பங்கு கொடுப்பாங்களா. ஏன் அப்படின்னா இந்த மூத்தவன் அப்பாவுடைய ஸ்தானத்திலே உட்கார போகிறவன். அப்பா மரிச்சிட்டாருன்னா அந்த குடும்பத்தை அடுத்த சந்ததிக்கு பொறுப்பெடுத்து நடத்துகிறவன். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் மூத்த குமாரனாகிய ஏசப்பா அவருடைய மூத்த குமாரனுக்கு இருந்த இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு அவர் தந்திருக்கிறார்.
ஏன் உங்களுக்கு அந்த மூத்த குமாரனுடைய இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்தாரு? நீங்க வாழ்ற இந்த காலத்துல இந்த சந்ததிக்கு பிதாவினுடைய மகிமையை, பிதாவினுடைய அன்பை, அந்த சுவிசேஷத்தை, அவருடைய ரட்சிப்பை இந்த உலகத்திற்கு நீங்கள் மூத்த குமாரன் என்கிற பொறுப்பில் இருந்து நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்பதற்காக. நன்றி சொல்வீங்களா ஆண்டவருக்கு? தகப்பனுடைய பெயரை சுமக்கிறவன். ஆமென். அடுத்தது என்னன்னா, அப்பாவுடைய அந்த பொறுப்பை தொடருகிறவன். அப்பா தன்னுடைய குடும்பம் திருப்தியாக இருப்பதற்காக, ஆசீர்வாதமாக இருப்பதற்காக அவர் என்னென்ன பிசினஸ் பண்ணாரோ, அவர் என்னென்ன வேலைகள் செய்தாரோ, அந்த எல்லா வேலைகளையும் அந்த மூத்த சகோதரன் எடுப்பான். ஏசப்பா என்னென்ன வேலையெல்லாம் இந்த உலகத்துல செஞ்சாரோ, அவரு என்னென்னலாம் அற்புத ஊழியங்கள் செஞ்சாரோ, அந்த ஊழியத்தெல்லாம் மகனே மகளே நீ செய்வதற்காக உனக்கு இரட்டிப்பான மகன் மகள் என்கிற நேசகுமாரன் என்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். கைகளை கட்டி ஓ ரபா ஷபா ரபலதரபோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அந்த பிதா குமாரனுடைய இரத்தத்தின் மூலமாக நம்மை எப்படிப்பட்ட குமாரர்களாக நம்மை மாற்றி இருக்கிறார் அப்படின்னா, இயேசுவை எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவாய் இந்த பூமியில இருந்தாரோ அதே போல, இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரதான ஆசாரியராக இந்த பூமியில அவர் எப்படி இருந்தாரோ அதே போல, இயேசு எப்படி பரிசுத்தமுள்ளவராய் இருந்தாரோ அதே போல, இயேசு எப்படி பிதாவினுடைய சகல உரிமைக்கும் பங்காளராக இருந்தாரோ அதே போல பிள்ளைகளாக உங்களையும் என்னையும் மாற்றி இருக்கிறார். ஆமென். அதான வசனம் சொல்லுகிறது இல்ல, நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் லேவியர்களாகவும் பரிசுத்த ஜனமாகவும் நம்மை மாற்றி இருக்கிறார். எத்தனை பேரு இப்ப எனக்கு புரியுது இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதுன்னு நீங்க நம்புறீங்க? பிதா எப்படி குமாரனை நேசிச்சாரோ அதே அளவுல உங்களையும் வச்சிருக்கிறார். தன்னுடைய குமாரனுக்கு இந்த பூமியிலையும் பரலோகத்திலையும் எவ்வளவு பவரை கொடுத்திருந்தாரோ அவ்வளவு பவரையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். ஏற்கனவே நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு உம்முடைய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தாங்க ஆண்டவரே. என்னை உம்முடைய நேச குமாரனா என்னை மாத்துங்க ஆண்டவரே. நீங்க ஜெபிக்க வேண்டியதில்லை. என்னை நீங்க நேச குமாரனா என்னை மாத்திட்டீங்க, என்னை ஆசீர்வதிச்சிட்டீங்க. சகல ஆசீர்வாதத்துக்கு நாங்க உரிமை உள்ளவர்களாக இருக்கிறோம். அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் என்று கைகளை தட்டி சொல்லுவோமா? ஆமென். அந்த தத்தெடுத்தார் அப்படின்னா அயோத்திசியா அப்படின்னா தகப்பனுடைய பெயரை சுமக்கிறவன். நீங்களும் நான் ஏசப்பாவுடைய பெயரை நாம் சுமக்கிறவர்கள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை சுமக்கிறவர்கள். கிறிஸ்து அவர் பாரமானவர் அல்ல. இல்ல, வேதம் சொல்லுகிறது, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். என் நுகம் லகுவானது, அது ரொம்ப மெதுவானது, அது உங்களுக்கு இளைப்பாறுதலை கொண்டு வரும். எவ்வளவு ஒரு சுகமான ஆசீர்வாதமான ஒரு தகப்பனுடைய பெயரை உங்கள் தோள்களின் மேல் வைத்து விட்டார். பிதாவினுடைய அந்த நாமத்தை இயேசுவின் தோல் மேல வச்சிருந்தார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்தது. அது ரொம்ப சாஃப்டானது, வெயிட் கிடையாது. அது மேல இருக்கிறதுனால எனக்கு கெயின் தான், எனக்கு லாபம் தான், எனக்கு ஆசீர்வாதம் தான். அந்த கர்த்தத்துவத்தை இயேசு கிறிஸ்து தன் தோளின் மேல் வைத்திருந்ததினாலே இந்த உலகத்திலே அவர் பாவத்தின் மேலும் பிசாசின் மேலும் இயற்கையின் மேலும் வியாதிகளின் மேலும் ஜெயமெடுத்தார். அதே கர்த்தத்துவத்தை உன்னுடைய தோளின் மேல் வைத்திருக்கிறார். அது சுமையல்ல, உனக்கு அது ஆசீர்வாதம். நீ
ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவ செய்திய இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு பேசணுங்க. நீங்க பிச்சைக்கார மாதிரி பேசக்கூடாது. என் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக நான் ஐஸ்வர்யவான் ஆக போகிறேன். அவருடைய சத்தியத்துக்காக நான் பெரிய கோடீஸ்வரன் ஆக போகிறேன். ஏன்னா அவருடைய சத்தியம் அவ்வளவு விலையேற பெற்றது. ஆமென். பாருங்க, அந்த குமாரன், நேசகுமாரன் என்கிற தகுதியை நமக்கு தந்திருக்கிறார். தகுதி. ஆமென். அந்த தகுதி அப்படின்ற அந்த வார்த்தை என்ன தெரியுமா? ஷிகானோ. ஷிகானோ அப்படின்னா தகுதியானவராக ஆக்குகிறார். ஷிகானோ அப்படின்னா தகுதியாக்குறார். எப்படி உங்களை என்னை தகுதியாக்குனார் தெரியுமா? அவருடைய கிருபையினால, அவருடைய இரத்தத்தினால. ஆமென். அவருடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு நீங்களும் நானும் எதையுமே கொடுக்கவும் முடியாது. இந்த உலகத்துல தகுதியான ஒரு பதவியிலே ஒரு மனிதன் உட்கார வேண்டும் என்றால் அந்த பதவியை கொடுக்கிறவர்கள் அவனிடத்துல ஒரு தகுதியை எதிர்பார்க்கிறார். இந்த பதவியில உட்காருவதற்கு இவருக்கு தகுதி இருக்கிறதா? ஆனா ஒண்ணு தெரியுமா, ஏசப்பா நம்மளை யாருக்கிட்டையும் எந்த தகுதியுமே அவர் எதிர்பார்க்காமலே இந்த உலகத்திலேயே உயர்ந்த தகுதியான இடத்துல உங்களை உட்கார வச்சுட்டாரு. கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். ஹிகானோ அப்படின்னா தகுதி உள்ளவராக்குகிறார். சாமர்த்தியம் உள்ளவர்களாக, சமர்த்தியமானவர்களாக மாற்றுகிறார். அதாவது என்னன்னா, எல்லா காரியத்தையும் வெற்றிகரமா செய்து முடிக்கிற ஒரு சாமர்த்தியம் உள்ளவர்களாக, ஒரு திறன் உள்ள, ஞானம் உள்ளவர்களாக மாத்துறாராம். அவருடைய குமாரனா உங்களை தகுதி உள்ளவர்களா, உரிமை உள்ளவரா உங்களை மாத்திட்டாருனால ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஞானம் உள்ளவரா மாறிடுறீங்க. ஏன்னா உங்களுடைய பரம்பரை பரலோக தேவனுடைய பரம்பரையா மாறிடுது. பரலோக தேவனுடைய ரத்தத்தோடு நீங்க தொடர்புள்ளவங்க ஆயிட்டீங்கன்னா பரலோகத்தின் தரிசனம், பரலோகத்தின் பார்வை, பரலோகத்தின் ஞானம், ஹல்லேலூயா, எல்லாமே நீங்க சமாத்தியம் உள்ளவர்களா மாறிடுவீங்க, புத்திசாலியா மாறிடுவீங்க. ஆமே, நல்ல கிளவரா மாறிடுவீங்க, வாழ்க்கையில ஜெயம் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமா, தகுதி உள்ளவர்களாக்குகிறார். கொலோசியர் 1:13 நீங்க பாத்தீங்கன்னா, இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலை ஆக்குறார். முதல்ல அவர் என்ன பண்றாரு? அவருடைய தகுதி உள்ளவர் ஆக்குறாரு, உரிமை உள்ளவர் ஆக்குறாரு. ஹயோதீசியான்னு சொன்ன மகனா மாத்துறாரு. எப்படி மகனா மாத்துறாரு? சட்டப்படி. நீங்க போய் இந்த உலகத்துல ஒரு குழந்தை இருக்குது, தெருவில் இருக்குது, ரோட்டில் இருக்குது, குப்பை தொட்டியில் இருக்குது, ஹாஸ்டலில் இருக்குது, நீங்கள் எடுத்து வளர்க்க முடியுமாங்க? காமெடியெல்லாம் நீங்கள் இங்கே பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அந்த பிள்ளையை நீங்கள் எடுத்து வளர்க்கணுன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போகணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். போலீஸ் கையெழுத்து தேவை, விஓ கையெழுத்து தேவை, நீதிபதி கையெழுத்து தேவை, வக்கீலுடைய வாதம் தேவை. இதெல்லாம் எடுத்து கவர்மெண்ட்ல போயிட்டு இது சட்டத்தின்படி இதை நாங்கள் பிள்ளையா மாத்துறோம்னு சொல்லி உங்க இனிஷியல் அதுக்கு போட்டு உங்க சொத்துக்கெல்லாம் நீங்க வாரிசா கொடுக்குறீங்களான்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு முன்னாடி வாக்குமூலம் கொடுத்து கையெழுத்து போட்டு அந்த பிள்ளைய தான் வீட்டுக்கு கூட்டு போகணும். தெரியுமா உங்களுக்கு? சட்டம் தெரியுமாங்க? உலகத்திலேயே ஒரு பிள்ளையா மாத்தணும்னா இவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னா உங்களையும் என்னையும் அவரு பிள்ளையா மாற்றுவதற்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்தாரு. நீங்க உரிமையான பிள்ளைகள். ஆமென். எங்க இருந்து நம்மளை அப்படி மாத்தினார் தெரியுமா? இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்ம விடுதலை ஆக்கினார். இருளில் இருந்தோம். இன்னைக்கு கூட இந்த உலகத்துல ஒரு பிள்ளைய தனக்கு எடுத்து வளர்க்கணும்னு ஒரு அம்மா அப்பா, குழந்தை இல்லாதவங்க ஒரு பிள்ளைய எடுத்து வளர்க்கணும்னு அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைச்சிங்களேன், அவங்க போய் தேடுவாங்களே ஆசிரமத்துல எல்லாம், ஹாஸ்டல்ல, அந்த புள்ள அழகா இருக்கணும், டுமுனிக்குன்னு கண்ணு முட்டை கண்ணா இருக்கணும், வெள்ளையா இருக்கணும், ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கணும். அப்படிப்பட்ட பிள்ளைய தானே தேர்ந்தெடுப்பாங்க. இதை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அத்தனை பிள்ளைங்க இருக்கும், எல்லா பிள்ளைங்களும் நோட்டம் விடுவாங்க.
எல்லாத்தையும், இது மூக்கு அப்படி இருக்குது, இது இப்படி இருக்கு, கருப்பா இருக்குது, அழகா இருக்கணும், இல்லை இன்னொரு ஆசிரமத்துக்கு போகலாம், இன்னொரு ஆசிரமத்துக்கு போகலாம் தேடுறாங்களே. இயேசு உங்களை என்னை அப்படி ரிஜெக்ட் பண்ணி உங்ககிட்ட வந்தாரா? உங்களை யாருமே ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு இடத்துல இருந்த உங்களையும் என்னையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நான் உன்னை வளர்க்கிறேன், நான் உன்னை வளர்க்கிறேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உன்னை படிக்க வைக்கிறேன், நான் உனக்கு அப்பாவா இருக்கிறேன், நான் உனக்கு அம்மாவா இருக்கிறேன், என் சொத்தெல்லாம் உனக்கு தரேன், என் ஆஸ்தியை உனக்கு தரேன், உன்னை ஆரோக்கியத்தோடு வாழ வைக்கிறேன், உயர்ந்த வாழ்க்கையை தரேன், அற்புதமா வாழ வைக்கிறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் ராஜ்யத்துக்கு உள்ளே கொண்டு வருகிறார். ஆமென். பாருங்க, இங்க கேத்தலிக் பைபிளை நீங்க பாத்தீங்கன்னா, தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். மகனுடைய ஆட்சிக்குள்ள கொண்டு வந்து உங்களை வைக்கிறார். அன்பார்ந்த அந்த மகனுடைய ராஜ்யத்தில் உங்களை கொண்டு வந்து வைக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? தந்தை மகன் என்கிற உறவின் ஆவியை கொடுத்து ஏற்கனவே உங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றி இருக்கிறார். நீங்களும் நானும் அடிமைகள் அல்ல, தேவனுடைய நேச குமாரர்களாக இருக்கிறோம். இது நம்முடைய கிரியைகளினால வரல. நம்ம ஜெபம், நம்ம பரிசுத்தம் அப்படிலாம் சொல்றாங்களே, அதனால வரல. இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையினாலே நாம் அந்த தகுதியை பெற்றோம். அவருடைய குமாரர்கள், குமாரத்திகள் என்கிற அந்த தகுதியை நாம் பெற்றோம். கிறிஸ்துவனுடைய சொத்துக்கெல்லாம் பங்காளிகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். உன்னை பிள்ளை என்று அவர் சட்டபூர்வமாக மாற்றி இருக்கிறார். அயோதீசியா, அவர் உன்னை தகுதி உள்ளவனாக மாற்றி இருக்கிறார். அவர் உன்னை எல்லா சொத்துக்கும் உரிமையாளராக மாற்றி இருக்கிறார். நீ உரிமையா வரலாம், தைரியமா இருக்கலாம். ஏற்ற நேரம் கிருபையை பெறத்தக்கதாக கிருபாசன தண்டையில ஓடி ஆடி என்ஜாய் பண்ணலாம், நீ விளையாடலாம். அப்பா வீட்டுல பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களே, எவ்வளவுதான் கல்யாணம் பண்ண வீட்டில் அந்த பொண்ணுங்களை தாங்கினாலும் அந்த பொண்ணுங்களுக்கு தான் பிறந்த வீடு, தான் அப்பா வீட்டுக்கு வந்தாதானே அதுங்களுக்கு சந்தோஷம். இந்த உலகத்துல 6 நாள் நீங்க எங்க ஓடுனாலும் இந்த இடத்துக்கு வந்தாதாங்க உங்களுக்கு வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஆமென். எஸ், நாம் தேவனை பார்த்து பயந்து ஓடும் அடிமைகள் அல்ல, அவருடைய நேச குமாரர்களாக இருக்கிறோம். ஐயோ தேவன், ஆண்டவர் சமூகம், ஐயோ ஐயோ முட்டி போடுங்க, ஜெபம் பண்ணுங்க, கண்ணை மூடுங்க, சிரிக்காதீங்க, அப்படி இல்லை. நாங்கள் பயப்படுகிறதற்கு அல்ல, அடிமைகள் அல்ல, அவருடைய நேச குமாரர்களாக இருக்கிறோம். இந்த காலை வேளையில உங்களை நீங்க அர்ப்பணிப்பீங்களா? ஏசப்பா, சட்டத்தின்படி நீர் எங்களை உடைய பிள்ளைகளாக நீங்க மாத்தி இருக்கிறீங்க. கண்ண மூடி சொல்வீங்களா? சட்டத்தின்படி நீங்க எங்களை உங்களை பிள்ளைகளா மாத்தி இருக்கிறீங்க. உம்முடைய பெயரை சுமக்கிறவர்களாக, உம்முடைய எல்லா ஆஸ்திக்கும் உரிமை உள்ளவர்களாக எங்களை மாத்தி இருக்கிறீங்கப்பா. நாங்க அடிமைகள் அல்ல, நேச குமாரர்களும் குமாரத்திகளாகவும் இருக்கிறோம். அடிமை மனநிலையை விட்டு நாங்க வெளியே வருகிறோம். ஓ குமாரன் என்கிற அடையாளத்தை நாங்கள் பெறுகிறோம். எங்களுடைய ரத்தங்கள் எல்லாம் மாற்றப்பட்டது. மாம்ச ரத்தம், வியாதியின் ரத்தம், வறுமையின் ரத்தம், பாவ ரத்தம் எல்லாம் மாற்றப்பட்டுருச்சு. நாங்க ஹை கிளாஸ் பிளட் எங்களுக்குள்ள ஓடுகிறது. ஹல்லேலூயா.